மாதேஷ், சப்போட்டா பறிக்க பிரியா? அட, சத்தம் இல்லாமல் ஏறிட்டானே. தனியாக சாப்பிட்றீல்ல, நல்லா தாண்டா இருக்கும். தம்பி எப்படிப்பா இருக்கு பழம்? செம்மையா இருக்குமா? ஷூ, என்னடா நீ மட்டும் தின்னுட்டே இருக்கிற தம்பி? எனக்கு அச்சோச்சோ, எனக்கு கொஞ்சம் கூட. நீ சாப்பிடும்போதே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குடா. எதை இறக்கப்பட்டு கொடுத்துட்டான்? விற்கும் போதே சப்போட்டா சாரெலாம் கீழே போகுது. அப்பா சூப்பர்ப்பா. ஐயோ இப்போ செம்மையாக இருக்குது தம்பி. என்ன ஒரு டேஸ்ட்டு. என்னதான் இருந்தாலும் அந்த மரத்துலேருந்து பறித்து சாப்பிட்றது அது ஒரு தனி டேஸ்ட் இல்லை. இதாங்க நம்மளும் ஏதாவது ஒன்று நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதை சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியுது. அது மாதிரி தான் ஏசப்பா ரொம்ப நல்லவர். அவர் எல்லா நன்மைகளையும் செய்வார், நிறைய ஆசீர்வாதங்களை கொடுப்பாரு, நமக்கு பரலோகத்துக்கு போகிற வழிகளெல்லாம் காட்டுறவர் அவர் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லும்போது யாருமே நம்ப மாட்டாங்க, அதோட அருமையை கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதை புரிஞ்சுக்கணுன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக வேதத்தை வாசிக்கணும். நீங்கள் இந்துவாக இருங்க, கிறிஸ்டினாக இருங்க, முஸ்லீமாக இருங்க, ஆனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவை நாளும் வேதாகமத்தில் உள்ள அத்தனை அதிகாரங்களையும் வாசித்து பாருங்கள். ஏசப்பா எவ்வளோ அற்புதங்களை செஞ்சுருக்காரு, அவருக்கு எவ்வளோ நல்ல குணங்கள் இருக்குது. அவருடைய குணங்களை நம்மளும் அதை பெற்றுக்கொண்டோம்னா எவ்வளோ ஆசீர்வாதமாக இருப்போம் அப்படிங்கிறத வேதத்தை படித்து பார்த்தா தாங்க தெரியும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்களேன். ஏசப்பாவோட அன்பை புரிஞ்சுக்குவீங்க, அவருடைய பாதையில் நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க. ட்ரை பண்ணுங்களேன், பார்ப்போம்.